ஆமாங்கண்ணா, அதுக்கு பேர் தான் டோல். நாம எதுக்குமா அந்த காசு கட்டுறோம்? இந்தியன் டோல்ஸ் ஆக்ட் படி கவர்மெண்ட் நம்மக்கிட்ட இருந்து புதுசாக ரோடு போடுறதுக்காகவும், அதாவது ஹைவேஸ் கட்டுறதுக்காகவும், அந்த ஹைவேஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் நம்மக்கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ ஏமா ஒவ்வொரு டோல்ல ஒவ்வொரு காசு வாங்குறாங்க? ஏன் யூனிஃபார்மா இல்ல? அது அந்த ரோடோட லென்த்தை பொறுத்தும், அந்த ரோடில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, பிரிட்ஜஸ், டன்னல்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றதை பொறுத்தும் அந்த அமௌண்ட் வேரி ஆகும். இதில் முதல்ல நிறைய டிராஃபிக் ப்ராப்ளம்லாம் ஆச்சு. அப்புறமா ஃபாஸ்டேக்ன்ற முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஓகே. எல்லாருமே இதுல கட்டிதான் ஆகணுமாமா? இல்லை, அதுக்கும் எக்ஸம்ஷன் இருக்குது. கவர்மெண்ட்டில் இருக்க ஹை லெவல் அஃபிஷியல்ஸ் தவிர பரமவீர் சக்ரா மாதிரி அவார்ட் வின்னர்ஸ்க்கும், ஃபயர் ஃபைட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஆம்புலன்ஸ், ஃபியூனரல் வேன்ஸ், அப்புறமா ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கிறவங்க வண்டிங்களுக்கும் இதுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. அம்மா, அப்ப நம்ம ரோட் டாக்ஸ்னு ஒன்னு கட்டுவாங்கம்மா, அது எதுக்கு? ரோட் டேக்ஸ் எல்லா ரோட்ஸ்க்குமே பொருந்தும். ஆனால் டோல்ன்றது ஹைவேஸ், நேஷ்னல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ்க்கு மட்டும்தான். சரிம்மா, அப்ப நம்மளும் டோரா மாதிரி டோல் இருக்க இடத்துல நம்ம காசு கட்டிதான் ஆகணும்ல?